பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். ஒரே வீட்ல பாக்கியாவும், ராதிகாவும் வேணும்னு நெனைக்கிற கோபிக்கு, இங்க ராதிகாவும், பாக்கியாவும் சேர்ந்து சரியான பதிலடி குடுத்தா நல்லாருக்கும்னு நெனைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ராதிகா வந்துட்டு கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "கோபி உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பாக்கியாவும், ராதிகாவும் வந்துட்டு இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு நல்லா இருக்கு. 2 பேருமே வந்துட்டு என் கூட இருந்துட்டா நல்லாருக்கும்." அப்படிங்கிற மாரி பேசியிருந்தீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்லையா கோபி? இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு மையும் என்னையும் கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கோபிய பார்த்து கேட்க, அப்பதான் கோபி சொல்லிட்டு இருக்காரு, "இல்ல ராதிகா, நீ நெனைக்கிற மாரி நான் கூட்டிட்டு வரல. உங்க 2 பேரு கூடயும் நான் இருக்கணும்னு சொல்லி தான் நான் உங்கள கூட்டிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "அப்புறம் எதுக்கு கோபி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க? பாக்கியாவும் எனக்கு வேணும், ராதிகாவும் எனக்கு வேணும். இப்பலாம் பாக்கியாவ பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு பாக்கியாவ ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாரி கேட்கவும், இங்க கோபிக்கு அடுத்து என்ன பேச தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "இங்க பாருங்க கோபி, உங்களுக்கு அந்த மாரி எண்ணம் இருந்தா தயவு செய்து மாத்திருங்க. பாக்கியாவும் இந்த வீட்ல இருந்துட்டு, நானும் வந்துட்டு உங்க ஒய்ஃபா இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா அது என்னால முடியாது. நான் கண்டிப்பா அந்த மாரி பாக்கியா ஒத்துக்கிட்டாலும், நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போயிடுவேன். உங்கள விட்டு முழுசா போயிடுவேன் அப்டிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான் ஏதோ வாய் தவறி ஏதோ எண்ணத்துல பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடு" அப்டிங்கிற மாரி கோபி கேட்டாலும், இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல கோபி, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. ஒரே வீட்ல பாக்கியாவும், ராதிகாவும் இருக்கணும். பாக்கியாவும், ராதிகா கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிற மாரி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவும், உங்க ஃப்ரெண்ட் என்ன பத்தி என்ன நெனச்சிருப்பாரு? கேவலமா நெனச்சிருக்க மாட்டாரா?" அப்படிங்கிற இங்க ராதிகா சொல்ல, உடனே கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ராதிகா ரொம்பவே கோவப்பட்டு, "இங்க பாருங்க கோபி, நீங்க அந்த மாரி எண்ணத்துல தான் இருக்கீங்கன்னு தெரியுது. அந்த எண்ணத்த தயவு செய்து மாத்திருங்க. அந்த எண்ணத்த அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் உங்கள விட்டு போயிடுவேன்" அப்படி சொல்லிட்டு, அங்க ராதிகா ரொம்பவே கோவப்பட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாங்க. அதுக்கப்புறம் எங்க ராதிகா அங்க கீழ இறங்கி போகும்போது என்ன யோசிச்சுட்டே போறாங்க. இந்த கோபி இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இன்னைக்கே போயிட்டு இந்த விஷயத்த பாக்கியாட்ட சொல்லிட்டு பேசணும். பாக்கியாக்கும் அந்த மாரி எண்ணம் இருந்தது அப்படின்னா, வீட்ட விட்டு முதல்ல கிளம்பிற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரிலாம். இங்க ராதிகா ரொம்பவே கோவப்பட்டு வீட்டுக்கு வெளியில வந்துட்டு, அவங்க அம்மா கமலாக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. அங்க கமலா கால் பண்ணிட்டு இங்க ராதிகா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க கமலா கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, "என்ன ராதிகா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்ற? எப்படி இருக்க? மாப்பிள உன்ன நல்லா பார்த்துருக்காரா? அங்க எதனா ஈஸ்வரி உன்ன தொல்ல பண்றாளா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கமலா ராதிகாவ பார்த்து கேட்க, அதுக்கு ராதிகா வந்துட்டு, "அம்மா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. இப்ப கோபி வந்துட்டு அந்த ஈஸ்வரி கூட சேர்ந்துட்டு இல்லாத வேலைய பண்ணிட்டு இருக்காரு. நானும் பாக்கியாவும் வந்துட்டு 2 பேருமே அவருக்கு வேணுமா. இந்த வீட்ல வந்துட்டு நாங்க 2 பேருமே இருக்கணுமா அப்படிங்கிற மாரிலாம் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரும்மா. என்கிட்ட ஆனா அந்த எண்ணத்த பத்தி சொல்ல மாட்டாரு. அவருக்கு நாங்க 2 பேரும் வேணும் அப்படிங்கிற மாரி எண்ணம் இருக்கும்மா. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாம, இப்பலாம் அவருக்கு பாக்கியாவ தான் ரொம்ப புடிச்சிருக்கு. எப்ப பாரு பாக்கியா, பாக்கியா சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் வந்துட்டு பாக்கியாவும் வேணும், நானும் வேணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாரும்மா. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கமலா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்பதான் கமலா வந்துட்டு ஃபோன் கால்ல சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு ராதிகா, மாப்பிள அப்படி எதனா பண்ற மாரி தெரிந்தா, நீ வேணா கெளம்பி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு. என் கூட நீ வந்து இருந்துரு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு, "அதாம்மா நான் யோசிக்கிறேன். இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா புடிக்கல. கோபி என்னையும் மொய்யும் வந்துட்டு கூட இருக்கணும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இப்படி ஒரு எண்ணத்துல அவரு கூட்டிட்டு வந்தாரு அப்படி தெரிஞ்சது அப்படின்னா, நான் வந்திருக்கவே மாட்டேன் கெளம்பி. எனக்கு கோபி நெனச்சா அவ்வளோ கோவம் வருதும்மா" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கமலா கிட்ட கால் பண்ணிட்டு இங்க ராதிகா பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு ராதிகா, மாப்பிள்ளைக்கு நீயும் பாக்கியா வேணும் அப்படிங்கிற மாரி எண்ணம் இருந்தது அப்படின்னா, அவருக்கு வேணா இருந்துட்டு இருக்கலாம். ஆனா பாக்கியாவுக்கு வந்து இருக்குமான்னு தெரியல. நீ எதுக்கும் இந்த விஷயத்த பாக்கியா கிட்ட பேசு. அவகிட்ட பேசி எதனா முடிவெடு" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கிட்ட போயிட்டு ராதிகா பேச சொல்றாங்க. அப்பதான் இங்க ராதிகாவுக்கு தோணுது, ஆமாமா நானும் அதான் யோசிச்சேன். பாக்கியா கிட்ட போய் இத பத்தி பேசணும். அப்பதான் வந்துட்டு இது தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். நான் பாக்கியா இத பத்தி பேசிட்டு, கோபிக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போயிடுமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு கமலாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது கமலா வந்துட்டு, "ஆமா ராதிகா, நீ பண்றது தான் கரெக்ட்டு. நீ இந்த விஷயத்த பத்தி பாக்கியா கிட்ட பேசு. அவகிட்ட பேசின அப்படின்னா, அவ என்ன சொல்றா பார்த்துட்டு அதுக்கேத்த மாரி முடிவு எடு" அப்படிங்கிற மாரி இங்க கமலா ஃபோன் கால்ல சொல்லிர்றாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "சரிம்மா நான் வைக்கிறேன். நான் போயிட்டு இந்த விஷயத்த பாக்கியா கிட்ட பேசுறேன்" அப்படி சொல்லிட்டு, இங்க கமலா கிட்ட பேசிட்டு, இங்க ராதிகாவுக்கு ஃபோன் கால் வச்சுர்றாங்க. அங்க மேல வந்துட்டு கோபி யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன ராதிகா இப்படிலாம் பேசிட்டு போயிட்டா? ஒருவேள ராதிகா நம்மள தப்பா நெனச்சுட்டாளா? நம்மள விட்டு போயிடுவாளா? அப்படிங்கிற மாரி பயத்திலே வந்துட்டு இங்க கோபி மேல இருக்க ரூம்ல வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்க கோபி இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்க, இங்க கோவப்பட்ட ராதிகா வந்துட்டு பாக்கியா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கிச்சன் ரூமுக்கு போறாங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு கிச்சன் ரூம்ல சமைச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இங்க கிச்சன் ரூம்ல வந்துட்டு இங்க ஈஸ்வரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே டைம்ல வந்துட்டு இங்க ராதிகா பாக்கியா கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இங்க பாக்கியா கிட்ட சொல்றாங்க, "பாக்கியா கொஞ்சம் வெளியில வர முடியுமா? நான் உங்ககிட்ட பேசணும்" அப்படிங்கிற மாரி. இங்க பாக்கியாவ வெளியில கூப்பிடுவோம். இங்க பாக்கியா வந்துட்டு, "என்னங்க ஆச்சு? என்ன விஷயம்?" அப்படி கேட்குறாங்க. "வாங்க பாக்கியா, ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்ன்ட்டு." அங்க கிச்சன் ரூம்ல இருந்து பாக்கியா கூட்டிட்டு இங்க ராதிகா வெளிய வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி வந்துட்டு,
இவ எதுக்கு ஏதோ தனியா பேச சொல்லி பாக்கிய கூட்டிட்டு போறா. ஏதாவது கோபி பத்தி பேச போறாளா அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா பாக்கியா கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வெளிய வந்துட்டு இருக்காங்க. வெளிய வந்துட்ட பிறகு இங்க பாக்கியாவ நிக்க வச்சு இங்க ராதிகா கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க பாக்கியா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நான் ஏதாவது தப்பா பேசினேன் அப்படின்னா என்ன மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு இங்க பாக்கியா வந்துட்டு, "என்னங்க என்ன ஆச்சு? நீங்க இவ்வளவு பேச மாட்டீங்க. ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்ப பதட்டமா கேக்குறாங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "ஆமா பாக்கியா, பெரிய பிரச்சனை தான். என்ன என் மானமே போற மாரி பிரச்சனையா இருக்கு இது." அப்படிங்கிற மாரி ராதிகா சொல்ல, அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "என்னாச்சு ராதிகா? என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்பதான் இங்க ராதிகா சொல்றாங்க, "காலையில வந்துட்டு கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் வந்துட்டு வீட்டுக்கு வந்தார்ல, அவர்கிட்ட வந்துட்டு கோபி தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நான் வந்து அதான் கேட்டுட்டு இருந்தேன். கோபிக்கு நீங்களும் வேணுமா? நானும் வேணுமா? நம்ம 2 பேரும் வந்துட்டு அவர் வாழ்க்கைக்கு முக்கியமா? 2 பேரும் சேர்ந்து அவர் கூட வாழணுமா? இந்த வீட்ல ஒரே வீட்ல இருக்கணுமா?" அப்படிங்கிற மாரிலாம் கோபி அவர்கிட்ட பேசியிருந்தாரு. இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே கோவமாயிடுச்சு பாக்கியா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கஷ்டமா. அது மட்டும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்துற மாரி எனக்கே ஆயிடுச்சு. இதெல்லாம் கோபியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவரு என்ன நெனச்சிருப்பாரு நம்ம 2 பேர பத்தி? நம்ம 2 பேர பத்தி அவர் அசிங்கமா நெனச்சிருக்க மாட்டாரா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு, "என்ன சொல்றீங்க ராதிகா? கோபி அப்படிலாம் பேசியிருந்தாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவர் கூட இந்த வீட்ல வாழணுமாமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கேட்க, அதுக்கு ராதிகா வந்துட்டு, "ஆமா பாக்கியா, அதான் நானும் சொல்றேன். அவரு அப்படிதான் வந்துட்டு அவரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அத நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர்ட்ட கேட்டா, "எனக்கு அந்த மாரி எண்ணமே இல்ல. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசினேன்" அப்படிதான் சொல்றாரு. ஆனா, அவருக்கு அந்த மாரி எண்ணம் இருக்கு பாக்கியா. அது மட்டும் இல்லாம, இப்பலாம் வந்துட்டு நீங்க பண்றது அவருக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. அதனால உங்களையும் என்னையும் வந்துட்டு இதே வீட்ல வச்சுட்டு, ஒண்ணா வந்துட்டு எல்லாருமே வாழலாம் அப்படின்னு அவர் நெனைக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா பாக்கியா? அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பாக்கியா பார்த்து கேட்கவும், இங்க பாக்கியா கோவப்பட்டு, "என்ன ராதிகா நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதுலருந்து அவர் ரொம்ப திருந்திட்டாரு. அவர் பழைய கோபி இல்ல. இப்ப ரொம்பவே மாறிட்டாரு அப்படின்னு நெனச்சேன். ஆனா, அவருக்குள்ள இப்படி ஒரு கேவலமா என்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லி தான் ராதிகா எனக்கே தெரியுது" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், அப்பதான் இங்க பாக்கியா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "இங்க பாருங்க ராதிகா, அவரு வந்துட்டு என்னதான் நெனச்சாலும், நம்ம 2 பேருமே சேர்ந்து அவர் கூட வாழணும்னு நெனச்சாலும், என்னால வந்துட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. எனக்கு ஏற்கனவே வந்துட்டு அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம, அவர் நெனைக்கிறது எதுவுமே இந்த வீட்ல நடக்காது. கண்டிப்பா வந்துட்டு நான் நடக்க விடவும் மாட்டேன்." ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் வந்துட்டு அவர நான் என்ன நெனச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, அத்தையோட சொந்தத்தில ஒருத்தர் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சுட்டு இருக்கேன். அதனால தான் வந்துட்டு அவர பத்தி நான் கவலைப்படுறதில்ல. ஆனா இதுக்கு மேலயும் வந்துட்டு என்னால வந்துட்டு அவர் முகத்த முழிக்க கூட முடியாது. இப்படி ஒரு கேவலமான எண்ணத்த அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது எனக்கே தெரியாம போயிடுச்சு ராதிகா. என்ன மன்னிச்சிருங்க. அவர வீட்டுக்குள்ள வந்துட்டு விட்டது என் தப்பு தான். உங்க முகத்துக்காக தான் நான் அவர வீட்டுக்குள்ள விட்டேன். நீங்க வரீங்க, நீயும் மையும் வரீங்க அப்படி தெரிஞ்சு தான் அவர விட்டேனே. அதனால தான் வந்துட்டு நானும் நிம்மதியா இருந்தேன். இத பத்தி கவலைப்படாம. இதுக்கு மேலயும் வந்துட்டு நான் அவர்கிட்ட பேச கூட போறதில்ல ராதிகா அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா பேச, அதுக்கு ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா நீ அப்படிலாம் பண்ண வேணாம். இத பத்தி நானே அவர்ட்ட பேசுறேன். அப்படி ஒரு எண்ணம் அப்படி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நானே அவர விட்டு போயிடுவேன். நம்ம 2 பேரும் போயிட்டு அவர்ட்ட இத பத்தி பேசலாம்" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "இல்ல ராதிகா, நான்லாம் அவர்ட்ட பேசுற மாரி இல்ல. இப்படி ஒரு எண்ணத்துல இருக்க ஒருத்தர்கிட்ட நான் போய் பேசணும்னு அவசியமே இல்ல. நீங்க வேணா போயிட்டு அவர்ட்ட பேசுங்க" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு, அங்கருந்து ராதிகா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா ஒரு மாரி தயக்கமா நிக்கிறாங்க. கோபி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. கோபிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பாக்கியா அவர மதிச்சு தானே வீட்டுக்குள்ள விட்டாங்க. இப்ப அவங்களுக்கே வந்துட்டு அசிங்கப்படுத்துற மாரி பண்ணிட்டு இருக்காரு. கோபி எப்படியோ விட்டா சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு, இங்க ராதிகா பாக்கியா கிட்ட பேசிட்டு ரொம்பவே கோவத்தோட வந்துட்டு, இங்க கோபி கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்காங்க.